தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலி வாயிலாக ஒரு சிறப்பான கருத்தை பதிவு செய்ய இருக்கிறோம். தமிழ்நாட்டையும் கடந்து தமிழீழ தமிழர்களும் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த செய்தி. என்ன செய்தி என்று சொன்னால், நேற்று 4வது முறையாக 1974ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் போது ஐயா கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தவர்கள் உலகத் தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர், தானை தலைவர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி என்றுதான் சுவரொட்டிகளை அடித்து ஒட்டுவார்கள். ஏனென்று சொன்னால், 1971 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலிலே அறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு, ஐயா கலைஞர் தலைமை ஏற்ற பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் 234 சட்டமன்ற தொகுதிகளில் 184 சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாட்டு மக்கள் அள்ளி கொடுத்தார்கள். வலிமை மிக்க ஒரு மாநில அரசாக அன்றைக்கு தமிழ்நாடு அரசு விளங்கியது. அந்த காலகட்டத்திலே தான் 1974 பச்சை தமிழ் மண்ணாக திகழ்ந்த நம்முடைய பெரும் பாட்டனார்கள், ராமநாதபுரம் வேந்தர்கள், அவர்களுக்கு பட்டா நிலம், சேதுபதி அரசர்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வேந்தர்களுக்கு பட்டா நிலமாக இருந்த கச்சத்தீவை தூக்கி அன்றைக்கு இருந்த தலைமை அமைச்சர் 71 சட்டப்பேரவை தேர்தலிலே இந்திரா காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்துதான் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்டது. அந்த இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசு தமிழ்நாட்டை கேட்காமல் கச்சத்தீவை தூக்கி தமிழ் இன பகைவனான சிங்கள அரசுக்கு தாரை வார்த்தது. யாருடைய ஆட்சியிலே? திராவிட நாடு பெற்று தருகிறோம் என்று முழங்கி, பிறகு பிரிவினை தடை சட்டம் வருகிறது என்கின்ற ஒரு போலியான காரணத்தை சொல்லி அதை கைவிடுகிறோம், வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும் என்பதை போல நாடு இருந்தால்தான் திராவிட நாடு கேட்க முடியும். சீனாவின் ஆக்கிரமிப்பு, படையெடுப்பு, இவற்றுக்கு இடையிலே திராவிட நாடு கேட்பது சரியல்ல. எனவே முதலில் இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்று அறிஞர் அண்ணா சொல்லி கைவிட்டார். பிறகு மாநில சுயேட்சை, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். இப்படிப்பட்ட கொள்கை முழக்கங்களை முன்வைத்து ஆட்சி கட்டில் ஏறிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே தான் பச்சை தமிழ் நிலமாக இருந்த கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. சரி, இந்த தாரை வார்க்கப்பட்ட 1974, அதாவது 28/6/1974, அதற்கு அடுத்த நாள் தான் 29/6/1974 தான் ஐயா கலைஞர் ஒப்புக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடுகிறார். ஆனால் இந்த கச்சத்தீவு தொடர்பான கருத்தாடல்கள், அதாவது வாத பிரதிவாதங்கள் என்று வடமொழியில் சொல்வார்கள், நாடாளுமன்றத்திலே 1960களிலிருந்து நடைபெற்று வருகிறது. 60களிலிருந்து கச்சத்தீவு தொடர்பான செய்திகள், பேச்சுக்கள், இலங்கை அதற்கு உரிமை கோருவது, அது தொடர்பான செய்திகள் ஒன்றிய அரசு மட்டத்திலே வெளிவிவகாரத்துறையிலே பேசப்பட்டு வருகிறது. 69 கச்சத்தீவு உரிமை கோருகிறது இலங்கை அரசு என்று நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள். 1969 அண்ணா மறைந்த அந்த ஆண்டு. அப்பொழுதெல்லாம் விழித்து கொள்ளாத உலக தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர், தானை தலைவர் டாக்டர் கலைஞர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், 4 கோடி பேர்களின் நம்பிக்கை தலைவர் என்று பாடெல்லாம் கூட இலக்கியம் வடித்தார்கள். அப்படிப்பட்ட தலைவர் ஏன் நுண்ணறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் இங்கே வினா. எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒப்புக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எதிர்ப்பு தெரிவித்ததோடு தன்னுடைய பணியை முடித்து கொண்டார். கொடுத்ததுதான். அண்மையிலே கடந்த மாதம் ராமேஸ்வரத்திலே நம்முடைய நாம் தமிழர் கட்சி சார்பிலே ஒரு மிகப்பெரிய மாநாடு போன்ற ஒரு கூட்டத்தை கூட்டினார்கள். அந்த கூட்டத்தில் மீனவர்களுடைய வாழ்வுரிமை, அதான் நான் சொன்னேன்,
கச்சத்தீவை மீட்க வேண்டும், கச்சத்தீவு மீட்பு மாநாடு அல்லது பேரணி பொதுக்கூட்டம் என்றுதான் அறிவித்திருக்க வேண்டும் சீமான். ஏற்கனவே கடந்த ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலந்து கொண்ட, தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கு பெற்ற ஒரு மீனவர் மாநாட்டிலே கச்சத்தீவு மீட்பை வலியுறுத்தி தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. தலைப்பே அதுதான். அப்ப சீமானியா அந்த தலைப்பு போடல. அந்த கூட்டத்திலே சாட்டை துரைமுருகன் பேசுறாரு, நாம் தமிழர் கட்சியவே அப்படியே ஒரு சமூக வலயத்துக்குள்ள கொண்டு அடைக்கிறது போல என் தம்பி செந்தமிழ் லட்சுமணன் அப்படியே கைத்தட்டிக்கிட்டு தான் இருக்காரு. மூக்கத்தேவர் ஒருவர் தான் குரல் கொடுத்தார் தமிழ்நாட்டிலே என்று. இவருக்கு என்ன தெரியும் வரலாறு? இவரையெல்லாம் வைத்து கொண்டு கூட்டம் நடத்திக்கிட்டு அறிக்கை கொடுத்துக்கிட்டு மேடையில் பேச கொண்டிருந்த சீமானுடைய மதிப்பு என்ன ஆகும்? அவர் மட்டுமா குரல் கொடுத்தார்? அவர் மூன்றாவது ஆளாகத்தான் குரல் கொடுத்தார். ஆனால் ராச்செலியன் யாருன்னா இந்த சாட்டை துரைமுருகனுக்கு என்ன தெரிய போகுது? அவன் தான் இந்த சொற்களை இப்படி மாற்றி மாற்றி பேசுவான் தம்பி. அவன் காணொலியை பார்த்து அவன் நடையிலே நமக்கு வருது. வேண்டாம், கெடு வாய்ப்பாக வந்துக்கிட்டு பாருங்க. சாட்டை துரைமுருகனுக்கு இராச்செலியனை பற்றி என்ன தெரியும்? அந்த நேரத்தில் நாஞ்சில் மனோகரன் மிக கடுமையாக எதிர்ப்பு கொடுத்தார். அதே போல இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், பேர் சரியா நினைவில், அவர் கடுமையாக எதிர்ப்பு குரல் கொடுத்தார் நாடாளுமன்றத்திலே. எல்லாவற்றை விட ஜனசங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பின்னால் இந்தியாவின் தலைமை அமைச்சராக பதவி வகித்த வாஜ்பாய் அவர்கள் மிக கடுமையாக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்தார். கச்சத்தீவை தாரை வார்த்தால் ஜனசங்கம் இந்திய ஒன்றிய அரசின் மீது வழக்கு தொடுப்போம் என்றார். அந்த கருத்தை இன்றைக்கு நம்முடைய பச்சை தமிழன் அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசினார். பல்வேறு செய்திகளை பேசினார். முதலமைச்சர் எதிரே இருந்து அவரிடம் கடுமையான வாக்குவாதத்தெல்லாம் கருத்தாடலாம் ஈடுபட்டாங்க. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்ததை தமிழ்நாடு தழுவிய ஒரு சிக்கல் என்பதனாலே அதிமுக உட்பட இன்னும் சொல்ல வேண்டுமான பாரதிய ஜனதா கட்சியும் அதை ஆதரித்திருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஆதரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதில் நமக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. காலம் கடந்தேனும் திராவிட மாடல் அரசு சட்டப்பேரவையிலே இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது என்று நாங்கள் மகிழ்கிறோம், வரவேற்கிறோம், பாராட்டு தெரிவிக்கிறோம். அதே நேரத்தில் கச்சத்தீவு தொடர்பாக அழுத்தமான நடவடிக்கைகள் எடுத்தது அம்மையார் ஜெயலலிதா தான். இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்த சாட்டை துரைமுருகன் பேசினார் அல்லவா, தேவர் வந்த தேவர் மூக்க தேவர் உறங்கா புலி பேசினார் அப்படின்னு. அதே நேரத்தில் தான் இன்னொரு தேவரும் இருந்தார் நாடாளுமன்றத்திலே, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்த வரலாறுலாம் படிக்கணும். அந்த தம்பி சீமான் படிக்க சொல்லணும். பேசுகிற பொழுது வரலாறுகளை தெளிவாக படித்து விட்டு பேச என்று சீமான் அவருக்கு அறிவுறுத்த வேண்டும், இடித்துரைக்க வேண்டாம். அவர் யார் தெரியுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை. அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். முதலில் 1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறப்படுத்த 6 மாதத்தில் நடைபெற்ற திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற மாயத்தேவர் ஏன் பேசல? இதை சாட்டை துரைமுருகன் பேசுவானா? முக்கியத்தேவர் பேசினார், இராச்செலியனோடு பேசினார், நாஞ்சில் மனோகரனோடு பேசினார், வாஜ்பாய் அவர்களோடு பேசினார். இவர்கள் பேசியதை காட்டிலும் வாஜ்பாய் அந்த காலத்தில் பேசுறது எவ்வளவு சிறப்புக்குரியது. அதையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டும். வாஜ்பாய் இந்த காலத்தில் இப்படி பேசியிருக்கிறார், வழக்கு தொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைய நரேந்திர மோடி அரசு என்ன செய்கிறது என்ற அளவு கேட்டிருக்க வேண்டும். வாஜ்பாய் தலைமை ஏற்று வந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியிலே ஆக 30/10/1991 தான் முதலில் அம்மையார் ஜெயலலிதா சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றுகிறார். அடுத்து 3/11/2013 அதாவது மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு 2 முறை தவறவிட்ட வாய்ப்பை 2013 அம்மையார் ஜெயலலிதா 2வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றுகிறார். 5/12/2014 நம்முடைய அண்ணன் பச்சை தமிழன் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கிற பொழுது 3வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இப்பொழுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 4வது முறையாக தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். இந்த தீர்மானத்தின் அடிப்படையிலாவது 2008 எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது அம்மையார் ஜெயலலிதா ஒரு வழக்கை தொடுத்தார். அந்த வழக்குக்கு பின்னால யார் இருக்கிறார் என்று பல பேருக்கு தெரியாது. ஐயா பல நெடுமாறன் இருக்கிறார். புரிந்து கொள்ள வேண்டும்.
இளைய தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நெடுமாறன் ஐயாவை அழைத்து 1960 காலகட்டத்திலே நேரு தலைமை அமைச்சராக இருக்கிற அந்த காலகட்டத்திலே மேற்கு வங்க மாநிலத்துக்கு சொந்தமான பெருபாரி என்கின்ற ஒரு திட்டு பகுதியை அந்த மாநிலத்தை கேட்காமல் அன்றைக்கு கிழக்கு பாகிஸ்தான், இன்றைக்கு வங்கதேசம் தனிநாடு, அன்றைக்கு கிழக்கு பாகிஸ்தான் அரசுக்கு நேரு கொடுத்தார். அதை எதிர்த்து நேரு தலைமையிலான மேற்கு வங்க காங்கிரஸ் அரசின் முதலமைச்சர் டாக்டர் பி.சி. ராய் மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். தலைமைச் செயலகத்திலே ஆகஸ்ட் 15 சுதந்திர நாளில் கருப்பு கொடி ஏற்றுவேன் என்று நேருக்கு சவால் விட்டார். நேரு பதறி துடிச்சிட்டார். அதற்கு பிறகு வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கிலே உச்ச நீதிமன்றம், இந்த வழக்கினுடைய தீர்ப்பை நான் வச்சிருக்கிறேன், யார்ட்டையும் இருக்காது பெரும்பாலும். சீதையின் மைந்தன் என்று அண்மையிலே மறைந்து போன நம்முடைய உடன்பிறப்பு இந்த கச்சத்தீவு மீட்பிலே மிக தீவிரமான செயற்பாடுகளை முன்னிறுத்தி கருத்து களமாடி கொண்டு வந்தார். அவரிடம் இருக்கிறது. அதற்கு அடுத்து ஐயா பழநெடுமாறன் பெருபாரி திட்டுத்தீவு பகுதியை, மேற்கு வங்கத்துக்கு சொந்தமான தீவு பகுதியை, திட்டுப்பகுதியை பாகிஸ்தானுக்கு கொடுத்ததை எதிர்த்து நேரு தலைமையிலான மேற்கு வங்க முதலமைச்சர் பி.சி. ராய் அவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடுக்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பாகி இருக்கிறது. என்ன தீர்ப்பாகி இருக்கிறது? இந்திய பெருநிலப்பின் எந்த பகுதியையும் அண்டை நாடுகளுக்கு நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே கொடுக்க வேண்டிய தேவை இருந்தால் நாடாளுமன்ற ஒப்புதலை பெற வேண்டும். நாடாளுமன்றத்திலே கருத்தாடல் செய்து ஒப்புதலை பெற வேண்டும். எனவே பெருபாரி தீவு பகுதி கொடுத்ததை உச்ச நீதிமன்றம் ஏற்க மறுக்கிறது. ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே அதற்கு மாற்றாக இன்னொன்றை கைமாற்றி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அருமையான ஒரு அறிவுரையை நேரு அரசுக்கு அன்றைக்கு சொன்னது. சில பகுதிகளை மேற்கு வங்கத்துக்கு சொந்தமான அந்த பெருபாரியை கொடுக்கும் போது பாகிஸ்தானுக்கு சொந்தமான சில பகுதிகளை ஒப்புக்குதான் அது நடைபெற்றது. ஒருபடியான வேலை இல்லை. உச்ச நீதிமன்ற தலையீட்டின் அடிப்படையிலே அந்த சில பகுதிகளை பெற்றுக்கொண்டு அந்த உடன்படிக்கை செய்யப்பட்டது. இந்த செய்திகளை தமிழர் தேசிய இயக்க தலைவர் ஐயா பழநெடுமாறனிடம் அவர்களிடத்திலே கேட்டு அம்மையார் ஜெயலலிதா 2008ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் வழக்கு தொடுத்தார். அந்த உடனே 2008ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு 1974 தொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், முடியல. மக்கள் திலக மாக்கோரா இதுல கவனம் செலுத்தல. மாயத்தேவர் நாடாளுமன்ற உறுப்பினரை விட்டு பேசவும் விடல. அதற்கு பிறகு 89 மீண்டும் ஆட்சிக்கு வந்த ஐயா கலைஞர் இதுல கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். ஆனால் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார். அதன் பிறகு 2006 மீண்டும் ஆட்சிக்கு வரும்போதாவது இதுல கவனம் செலுத்தி இருக்கணும்ல. 91 அம்மையார் ஜெயலலிதா சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார் அல்லவா? அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் வழக்கு தொடுக்க வேண்டும். தொடுக்கவில்லை. ஜெயலலிதா வழக்கு தொடுத்தார். அப்ப அனைத்து எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து அந்த வழக்கிலே தமிழ்நாடு அரசு தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று குரல் கொடுத்தோம், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினோம். ஆனால் ஐயா கலைஞர் கண்டுகொள்ளவில்லை. மாறாக 2011ஆம் ஆண்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா 2013ஆம் ஆண்டு அந்த வழக்கை தொடுத்தார். அந்த வழக்கு இன்றைய வரைக்கும் வழக்காகத்தான் இருக்கிறதே தவிர அதற்கு ஒரு தீர்வை நோக்கி நகர்வதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. உயர்நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்ட வழக்கெல்லாம் தள்ளுபடியாகிவிட்டது. எனவே நேற்றைய இந்த தீர்மானம் வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். அந்த கச்சத்தீவை கொடுக்கிற காலகட்டத்திலே அன்றைக்கு இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ஐயா எம் கல்யாண சுந்தரம் அதற்கு ஆதரவாக இருந்தார். ஆனால் பிற்காலத்திலே அதே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய, அதாவது வலதுசாரி கட்சியினுடைய முதன்மை தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்கள் மீனவர்கள் படுகிற பாட்டை எல்லாம் எழுதி கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதே போல அவருக்கு பின்னால் வந்த நம்முடைய தா பாண்டியன் போன்றவர்களும் அந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஐயா கலைஞர் எவ்வளவு பெரிய தவறை செய்தார் என்பதற்கு நேற்று பேசுகிறார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர். 18/3/1999 கச்சத்தீவு கருணாநிதி கருத்துக்கு இலங்கை வரவேற்பு, இப்படி செய்தி வந்திருக்கு. இந்த செய்தியெல்லாம் பதிவாக இருக்கிற வரலாற்றிலே. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அப்படி பேசுகிறார். எல்லா வழக்குகளையும் விட
பெருபாரி திட்டுத்தீவு வழக்கை அடிப்படையாக கொண்டு அம்மையார் ஜெயலலிதா தொடுத்த வழக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி 1974 ஜனவரியிலே கச்சத்தீவை இந்திய அரசு இலங்கை அரசுக்கு தாரை வார்ப்பதற்கு முன்பே அருமையான தீர்ப்பு உச்சநீதிமன்றத்திலே ஒரு தமிழன் தொடுத்த தீர்ப்பு, கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது என்று அருமையான தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பை வைத்தாவது ஐயா கலைஞர் வழக்கு தொடுத்திருக்க வேண்டும். எதுவுமே செய்யல. மாறாக முழுக்க முழுக்க அந்த காலகட்டத்திலே ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதில் தான். ஏனென்று சொன்னால் 71 ஒன்றுபட்ட திராவிட முன்னேற்ற கழகம், 72 மக்கள் திலகம் மாக்கூராவை கழகத்திலிருந்து கணக்கு கேட்டார் என்பதனால் நீக்கப்பட்டதினாலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாக பிளவு பெற்றது, வலிமை குன்றியது. சட்டப்பேரவையில் மட்டும் வலிமை இருந்தது. ஆனாலும் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இந்திரா காந்தியோடு தான் கூட்டணி சேர்ந்தார். 71 356வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி நம்மை வீட்டுக்கு அனுப்பிவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் இதே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் கல்யாண சுந்தரம் அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மக்கள் திலகம் மாக்கோர் அவர்களும் இவர் மீது ஏராளமான ஊழல் புகார்களை ஒன்றிய அரசிடம் கொடுத்திருந்ததினாலே அவற்றை விசாரிப்பதற்கு அம்மையார் இந்திரா காந்தி அவர்களாலே சர்க்காரியா ஆணையம் அமைக்கப்பட்டதினாலே தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை ஒன்று ஒன்றாக கச்சத்தீவு மண்ணுரிமை, மாநில அரசுக்கு இருந்த கல்வி உரிமை, காவிரி சிக்கல், இப்படி ஒன்று ஒன்றாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இருந்த 67 இவர்கள் முதலில் ஆட்சிக்கு வரும்போது இருந்த மாநில உரிமைகள் ஒன்று ஒன்றாக இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் தட்டி பறிக்கப்பட்ட போது கை கட்டி வேடிக்கை பார்த்தார் ஐயா கலைஞர். ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே தன்னல, அதாவது சுயநல நோக்கத்தோடு. அந்த வகையிலே நேற்று திடுமன அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகிறார்கள், 2026 சட்டப்பேரவை தேர்தல் வருகிறது, அதை நடுவுப்படுத்தித்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் ஆதரிக்கக்கூடிய தீர்மானம் என்பதனாலே நாங்கள் கருத்தாடல் செய்தாலும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த நல்ல நோக்கத்திலே அதை ஆதரித்து விட்டு வெளியே வந்து சொல்கிறேன் என்று சொல்கிறார். சரி, இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றுமல்ல. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மீனவர் தமிழர்கள் சிங்கள இனவரி கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். என் தம்பி சந்தமலன் சீமான் கூட அடிக்கடி சொல்கிறார், எங்கள் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரனார் இருக்கும்போது ஒரே ஒரு மீனவனை கூட சிங்கள அரசு சுடவில்லை என்று. அவர் ஒழுங்காக படிக்கவில்லை என்று பொருள். 97 தலைவர் இருந்தார். நம்முடைய ஓலைக்கூடாங்கிற பகுதியில் ராமேஸ்வரம் பகுதியில் காட்டுப்பகுதியில் இந்திய எல்லையை தாண்டி நிலப்பகுதியில் சுடப்பட்ட மீனவர்கள் 2 பேர் இறந்திருக்காங்க. வரலாற்று பதிவு இருக்கு. செந்தமலன் சீமான் அவர்கள் அதை படிக்க வேண்டும். இந்த சேட்டை துறைமுருகனை போல தவறான செய்திகளை கொடுக்க கூடாது. அதே போல தலைவருக்கும் சுடவே இல்லைன்னு 83 தொடங்குது. தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான சிங்கள இனவரி கடற்படையினரால் தாக்குதல் 1983 தொடங்குறது. தமிழீழ விடுதலை போராட்டம் உச்சகட்டத்தை அடைந்த காலகட்டம். அதுலதான் 97 ஓலைக்குடா பகுதி தமிழ்நாட்டுக்குள்ளே சிங்கள இனவெறியர்கள் சுட்டு சென்ற வரலாறு உண்டு. நாம் மீனவர்களை இழந்த துயரமான வரலாறு உண்டு என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். கச்சத்தீவு தொடர்பான கூட்டம் நாம் தமிழர் கட்சி போடுகிற பொழுது கச்சத்தீவு மீட்பு பொதுக்கூட்டம், கச்சத்தீவு மீட்பு மாநாடு என்றுதான் போட்டிருக்க வேண்டும். மீனவர்கள் உரிமையை காக்கிறதுக்கு, மீனவர் படுகொலை கண்டிக்கிறதுக்கு, அதான் எப்போது வேண்டாலும் கண்டிக்கலாமே, எப்போது வேண்டுமானாலும் பேசலாமே. என்ன பாருங்க, நீங்க தூய தமிழ் தேசியம் பேசுகிறோம் என்று சொல்லி நாம் தமிழர் கட்சியை கட்டமைக்கிறோம், வாக்கு வங்கி அரசியலை ஏற்படுத்துகிறோம். நாம் சரியான ஒரு தலைப்பை கொடுக்க முடியாமல் தடுமாறி போயிட்டீங்க. மு.க. ஸ்டாலின் திராவிட மாடல் கொடியேற்றிட்டார். நேற்று சட்டப்பேரவையில் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று தீர்மானத்தை போட்டு விட்டார். இந்த தீர்மானத்தை நீங்க நம்முடைய ராமேஸ்வரத்தில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் இப்படி ஒரு தீர்மானத்தை நீங்க போட்டிருந்தால் சீமானுடைய செயற்பாட்டினுடைய விளைவாக சட்டப்பேரவையில் இந்த தீர்மானம் என்று என்னை போன்றவர்கள் சொல்லுவோம், மக்களிடத்திலே கருத்துக்களை பரப்புவோம், பொதுக்கூட்டங்களை முழங்குவோம். ஆனா பாருங்க, நீங்க கோட்டையை விட்டுட்டீங்க. சீமான் மு.க. ஸ்டாலின் கொடியேற்றிட்டார். நேற்றைய தீர்மானத்தை சட்டப்பேரவையில் இருந்த எதற்கெடுத்தாலும் வம்புத்தனம் செய்து கொண்டிருந்த பாசிச பாரதிய ஜனதா கட்சி கூட
இதை ஆதரித்து வழிமொழிந்திருக்கிறது. முதன்மையான எதிர்க்கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை ஆதரித்து வாக்களித்திருக்கிறது. எனவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த தீர்மானம் கச்சத்தீவை மீட்க வேண்டும். 1974 ஆண்டு இலங்கைக்கு இந்திய அரசால் தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும் என்பது 8 கோடி தமிழர்கள் கோரிக்கை. இந்திய ஒன்றிய அரசு, மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையே வினாக்குறியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.